இதுக்கு முன்னாடி ஒரு பாகம் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இது 2வது பாகம். இந்த பாகத்துல ஏற்கனவே போட்டிருந்த முதல் பாகத்துல உள்ள ஒரு தொடர்ச்சிகள் அதை பத்தி போடுறேன். அதற்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த தொடர்ல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இதை நம்ம பார்த்தே ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இதுல யூத பயங்கரவாதிகள் தங்களுடைய ஆக்குப்பை நிலமாக கருதும் இஸ்ரேலுக்கும், அப்புறம் அமெரிக்கா எண்ணெய் வளத்துக்காகவும் இப்படி ஒரு பொய்யான தோற்றத்தை நமக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல முதல் பாகத்திலே நான் சொல்லியிருந்தேன். ஆனா யூத பயங்கரவாதிகளும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா நண்பர் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது, யூத பயங்கரவாதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? நில ஒற்றுமையே கிடையாது. அந்த புவியியல் ரீதியான ஒரு விஷயத்துல கூட ஒற்றுமையே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த வீடியோல யூத பயங்கரவாதிகளால தான் அமெரிக்க அரசுகள் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு. இப்போ சாமானிய மக்கள் நம்ம நாட்டிலையும் சரி பிற நாடுகள்லையும் சரி கேட்கும்போது ஒரு சாமானிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் இந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? ட்ரம்ப். ஆனா உண்மை என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே. இந்த பிரச்சனைக்கு காரணம் ட்ரம்ப் என்பவரே கிடையாது என்பதை நீங்க முழுவதுமாக நம்பணும். இந்த போலி ஊடகங்கள் சொல்றதை நம்பவே செய்யாதீங்க. எதுக்கெடுத்தாலும் அமெரிக்க அதிபர் போரை நிறுத்தி விட்டார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வாரம் ஒரு நியூஸ் வந்துச்சு. அமெரிக்க அதிபர் 5 நாட்கள் போர் ஒப்பந்தத்தை கொண்டு வந்துள்ளார். 5 நாட்கள் போர். மண்ணாங்கட்டி கிடையவே செய்யாது. எப்படி நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அந்த தலைப்பு செய்திகளை மட்டும் இந்த போலி ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்க போலி ஊடகங்கள் போடுறதை நம்பாதீங்க. லட்சியத்துக்காக உதவக்கூடிய விஷயங்களை மட்டும், அந்த நிறுவனங்களை மட்டும்தான் அடிக்க மாட்டேன். குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி செய்யறது, அப்புறம் வந்து எரிவாயு உற்பத்தி செய்யறது, தொழில்நுட்பம், இந்த மாதிரி விஷயத்துல அடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த விஷயத்துல கூட ஈரான் மேல அடி விழுந்துதான் இருந்துச்சு. அங்க போர் நிறுத்தங்கிற பேச்சே கிடையாது. என்னைக்கு இந்த போர் தொடங்குச்சோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அங்க போர் நிறுத்தம் என்பது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அமெரிக்காவை தூண்டிவிட்டு யூத பயங்கரவாதிகள் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்க இஸ்ரேல் என்ற இடத்துல இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில என்ன ஒரு நியூஸ் பரப்பப்படுதுன்னா, அமெரிக்க அதிபர் தான் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார், அமெரிக்க அதிபர் தான் போரை தொடர்கிறார் அப்படின்னு. முதல்ல இந்த எண்ணத்தை மாத்துங்க. இந்த போருக்கு முழுக்க முழுக்க காரணம் இஸ்ரேலின் பிரதமராக கருதப்படும் சாத்தான் நெத்தன்யாகு என்ற நபர், அவருடைய பின்புலம் யூத பயங்கரவாதிகள். இவர்கள் அனைவருமே யூத பயங்கரவாதிகள். அவர்களால தான் இந்த போர் ஊக்குவிக்கப்படுது. அவர்களால தான் இந்த உலகத்தில் உள்ள பல விஷயங்கள் கட்டுப்படுத்தப்படுது. அப்படி இருக்க பட்சத்துல தயவு செய்து அமெரிக்க அதிபரை யாரும் குறை சொல்லாதீங்க. அமெரிக்க அதிபர் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி அவருக்கு என்ன மரண கலந்துடுச்சா, இல்லாட்டி புத்தி சுவாதீனம் இல்லாம பேசுறாரு, அந்த மாதிரிதான் அவர். அப்படிப்பட்டவர் தான் அவர். ஆனா அவரை வந்து இந்த போர்ல முன்னிலை நிறுத்தாதீங்க. அதுக்கு காரணம் முதல்ல யூத பயங்கரவாதிகளின் பிரதமராக கருதப்படும் சாத்தான் நெத்தனியாகு. அவர் தான் இன்னைக்கு உலகத்துல சர்வதேச நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளியாக கருதப்படுபவர் தான் இந்த சாத்தான் நெத்தனியாகு. இந்த நெத்தனியாகவே கைது, எந்த நாட்டுல போனாலும் கைது செய்யலாம். ஆனா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திற்கே நாங்கள் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தோம் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த அக்காவில் இவர் செல்லும் போது அவரை கைது பண்றது இல்லை. ஏன்? அப்போ மொத்த கண்ட்ரோலுமே, உலகத்தில் இருக்க அனைத்து கண்ட்ரோல்களுமே யார் கையில இருக்குன்னா யூத பயங்கரவாதிகள் கையில இருக்கு. இப்போ யூத பயங்கரவாதிகள் யார வந்து மக்கள் முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க? தலைமை கிடையாது. மக்கள் முன்னாடி யாரை வந்து அவங்களுடைய பிரதிநிதியா நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா சாத்தான் நெத்தனியாகுவை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சாத்தான் தான் இன்னைக்கு அத்தனை வேலையுமே, இந்த போரும் சரி, பிஞ்சு குழந்தைகளை கொல்றதும் சரி, பாலஸ்தீனத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கொல்றதும் சரி, எல்லாமே செய்யறது. அதற்கு வந்து தலைமையேற்று வழி நடத்தி கொண்டு போற அந்த பிரதிநிதியா இருக்கிறது வந்து சாத்தான் நெத்தனியாகு. தயவு செய்து போரின் அந்த ஒரு பிம்பத்தை மாற்றாதீங்க. இது அத்தனைக்கும் காரணம் சாத்தான் நெத்தனியாகு தான் தவிர, சாத்தான் நெத்தனியாகும் அவருக்கு பின்னாடி இருக்கும் யூத பயங்கரவாதிகளும் தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு நேற்றுக்கு ஒரு நியூஸ், நேற்றுக்குன்னா இன்னைக்கு வந்து 2ஆம் தேதி, அப்போ 1ஆம் தேதி ஏப்ரல் 1, 2026 வந்து ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்வதற்கு ஈரான் வந்து முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த சாத்தான் நெத்தனியாகு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு போட்ட உடனே எல்லாருமே அலர்ட் ஆகிக்கிறீங்க. யூத பயங்கரவாதிகளால் தான் இந்த ட்ரம்புக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குமே தவிர ஈரானால இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் பெசஸ்கேன் இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் நேற்றுக்கு ஒரு விடிய காலமே நம்ம நாட்டுல எல்லாம் நியூஸ் தெரிய வர ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்க மக்களுக்காக ஒரு மடல் எழுதுறார். அந்த மடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இது யாருக்காக, இந்த நியூஸ் யாருக்காக?
இந்த போராட்டங்கள் யாருக்காக, இந்த போலி செய்திகள் யாருக்காகன்னு அவர் கேட்கிறாரு. அந்த இதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும், ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். தயவு செய்து மக்களே, யூத பயங்கரவாதிகள் தான் அத்தனைக்குமே காரணம். இன்னொரு விஷயமும் பேசப்படுது, அதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த யூத பயங்கரவாதிகளுக்கு பின்னாடி இருந்து இயக்குவது பக்கிங்ஹாம் பேலஸ். நிறைய பேருக்கு இது தெரிகிறதே இல்லை. பக்கிங்ஹாம் பேலஸ் சொல்றது வேற எதுவுமே இல்லை, இங்கிலாந்து அரச குடும்பம். இவங்க தான் யூத பயங்கரவாதிகளை பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிருவீங்க. இந்த யூத பயங்கரவாதிகள் பக்கிங்ஹாம் பேலஸோட கண்ட்ரோல்ல இருக்கதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஒரு சில விளக்கங்கள் எல்லாம் இருக்கு, நான் பின்னாடி கொடுக்குறேன். ஆனா தயவு செய்து நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ரொம்ப முன்னிலைப்படுத்தி இதை பேசவே செய்யாதீங்க. இந்த போலி தமிழ்நாட்டில் நிறைய போலி ஊடகங்கள், காசுக்காக டிஆர்பிக்காக போலி ஊடகங்கள் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஊடகங்கள் அத்தனையும் ட்ரம்ப தான் முன்னிறுத்துது. ஆனா இதற்கு முழு முதல் காரணம் யூத பயங்கரவாதிகள். யூத பயங்கரவாதிகள் இப்போது ஒரு பிரதிநிதியை கொண்டு வந்திருக்காங்க. அவன் தான் சாத்தான் நெத்தனியாகு. அந்த சாத்தான் தான் இந்த போருக்கெல்லாம் காரணங்கிறது நீங்க கண்டிப்பா உணர்ந்துக்கிறணும். உலக நாடுகள்ல பல இடத்துல போராட்டங்கள் நடக்குது. இந்த சாத்தான் நெத்தனியாவுக்கு எதிராக உலக நாடுகள்ல பல இடங்கள்ல போராட்டம் நடக்குது. மக்கள் அந்த செய்திகளை கூட நம்ம மக்கள் பார்க்கறதுக்கு விரும்பல. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தயவு செய்து சாத்தான் நெத்தனியாவுக்கும் யூத பயங்கரவாத ஆதரவு கொடுக்காதீங்க. பக்கிங்ஹாம் பேலஸ் யூதர்கள் என்ன சம்பந்தம் அடுத்த இதில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.